நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாளிலே நாம் தியானமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 34:8. சங்கீதம் 34:8 நாம் மனப்படமாய் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் அவர் தலைமுறைகளின் தேவனாய் இருக்கிறார். அவர் தலைமுறைகளின் தேவனாய் இருக்கிறார். அவர் தலைமுறைகளின் தகப்பனாய் இருக்கிறார். அவர் தலைமுறைகளின் ராஜாவாய் ராஜரீகம் பண்ணுகிறவாற அவர் நம்முடைய அருகிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உலகத்தினுடைய எல்லா மனுக்குலத்துக்கும் அவர் தலைவனாய், தகப்பனாய், ராஜாவாய் அவர் ராஜரீகம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மனுக்குலத்தின் மேல் அவர் அக்கறையும் பொறுப்பும் உள்ளவராய் நம்முடைய கடவுள் காணப்படுகிறார். எப்படி அவர் அக்கறையும் பொறுப்புள்ளவருமாய் நம்முடைய கடவுள் காணப்படுகிறார் என்று சொன்னால், இந்த அண்ட சராசரங்களையும் பார்த்து பார்த்து ருசித்து தம்முடைய ஜனங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்துப்பீங்கன்னா, ஒருவே காலையில் எழுந்திருந்து இந்த வானங்களை பார்த்து இந்த பூமியெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது இது எப்படி உருவானது என்று சொல்லி நம்மளை நாமே கேள்வி கேட்போமானால் அது பயங்கரமான ஆச்சரியத்துக்குள்ளாக நம்மை கடத்தி செல்வதாக நாம் உணர முடிகிறது. அதுபோல நம்முடைய ஜீவனும் காலையில் நாம் எழுந்திருந்து நம் ஜீவனோடு எழுந்திருந்து நம்முடைய ஜீவன் எப்படி இந்த உலகத்தில் இருக்குது என்று சொல்லி நினைப்போமானால் அதுவும் ஆச்சரியப்படத்தக்கதான காரியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு மனுக்குத்திலும் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும், ஒவ்வொரு மனுஷருக்கும், மனுஷிக்கும், குழந்தைகளுக்கும் என்ன செய்கிறார்னா, அதிகமான அவருடைய வாழ்க்கையிலே அக்கறையும் பொறுப்பும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். எப்படி என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். எப்படி அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால், நீதிமொழிகள் 15:3 சொல்கிறது, கர்த்தருடைய கண்ணுங்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அதே போல் 2 நாளாகவும் 16:9 சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கின்றன. அப்போ பாருங்க, ஆண்டோடைய கண்கள் ஒன்று உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் தமக்கு இருக்கிற எல்லா காரியத்திலேயும் கைவிடப்பட்ட ஒருவளாய், அக்கறை இல்லாத ஒரு யாருமே அவளை ஆற்றி தேற்றி பராமரிக்கிறதுக்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒருவருமே இல்லாத அனாதையாய் நின்று கொண்டிருக்கிற ஒரு பெண். சிறிதளவு மாவு இருந்தால் போதும், அதை வைத்து 2 விறகு பெருக்கி கொண்டு அதை அப்பமாக சுட்டு சாப்பிட்டு மடிந்து போகலாம் என்று நினைந்து கொண்டிருந்த ஒரு விதவை பெண் கடவுளுடைய பார்வையிலே அவர் தென்படுகிறார். அந்த இடத்துல பார்ப்பீங்களானா, அந்த ஆண்டவர் பாருங்க, அதுக்கு முதல் நாள் அவருடைய கடவுளுடைய சித்தம் அவருடைய காரியத்திலே இருக்கும் என்று நான் நினைத்தேன். எப்படி என்று சொன்னால், அவளை போஷிப்பதற்கென்று எலியாவை அனுப்ப வேண்டும். உலகத்தில் பயங்கரமான பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்திலையும் கூட பாருங்க, இறைச்சியும் தண்ணீரையும் கொடுத்து, அப்பத்தையும் கொடுத்து, அப்பத்தையும் இறைச்சியும் தண்ணீரையும் கொடுத்து புஷ்டியா இந்த எலியா நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, எலியாவே நீ கிளம்பி எங்க போ, சாரிபாத்தூருக்கு போ. அப்போ ஏன் அது ஆண்டவர் அங்கே அனுப்புகிறாரு அப்படின்னு சொன்னால், உயிரை மாய்த்து கொள்ளலாம், இந்த உயிர் தேவையில்லை, இந்த குழந்தைக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டு மடிந்து போகலாம் என்ற நோக்கத்தோடு இருக்கிற ஒரு பெண். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவருடைய உயிருக்கு, அவருடைய ஜீவனுக்கு அவர் பாதுகாப்பாய் நிற்கிறார். அவருடைய ஜீவனுக்கு, அவருடைய உயிருக்கு அவர் எப்படி இருக்கிறாரா, பாதுகாப்பாய், அந்த ஜீவனுக்கு பொறுப்புள்ளவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்போ அந்த இடத்துல எலியா அனுப்பப்படுகிறார். எலியாவினால் அவருடைய எண்ணெயும் மாவும் அவர் வீட்டிலே குறையாமல் இருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதித்து வைக்கிறார். 2 ஜீவன்களும், தாயுடைய ஜீவனும் குழந்தையுடைய ஜீவனும் காப்பாற்றப்படுகிறது என்றால் அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர்.
இதையெல்லாம் கண்டு ருசித்து வாழ்க்கையிலே கடந்து வந்த தாவீது அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார்கள் என்று அறைகோல் விடுகிறதை இந்த நாளில் நாம் காண முடிகிறது. அப்போ பாருங்க, சார்பாத் ஊரிலே அந்த விதவை பெண்ணை உபசரித்து அவருடைய உயிரை காப்பாற்றிய நம்முடைய தகப்பன் எவ்வளவு அழகாய் அவர் தன்னுடைய ஜீவனுக்காக அவங்களுடைய ஜீவனுக்காக அவர் எவ்வளவு ஒரு பெருந்தன்மையாக அந்த ஜீவனுக்கு காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு அக்கறையுள்ள தகப்பனாய் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவார் என்றால் அது மிகையாகாது. சங்கீதம் 115:12 சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எப்படி நினைத்திருக்கிறார்? அவருடைய நினைவுகள் பாருங்க, தூரத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கூட அவர் என்ன செஞ்சிருவார், அவங்களுடைய நினைவுகளெல்லாம் அறிவார். பாருங்க, அப்படித்தான் ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு பெண், துன்மார்க்கமான பாவத்திலே வாழ்ந்த பெண், மனுஷர்களால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டு அவளை இழுத்து வரப்பட்டு கடவுள் முன்னாடி நிற்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருடைய மனுஷனுடைய பார்வை வேற இருக்கு, நம்முடைய ஆண்டவர் பார்வை வேற இருக்கு. எல்லா மனுஷங்களும் கல்லை விட்டு எரிஞ்சு அந்த அம்மாவை கொன்றுணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டு இவள் இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பாருங்க, அப்போ ஆண்டவர் பாவங்களால் நிறைந்திருக்கிற எல்லாருடைய பாவங்களும் அவருடைய பாவங்கள் எல்லாம் சிக்கச்சவே இருந்தால் கூட அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நல்லவராய் அவர் செயல்படுகிறார். நம்முடைய குடும்பத்தில் அவர் எவ்வளவு நல்லவராய் அக்கறையுள்ளவராய் அவர் இருக்கிறார் என்பதை பாருங்கள். அப்படிதான் பாருங்க, அவருடைய தீர்மானமும் அப்படிதான் இருக்குது. எல்லாரும் கல்லை விட்டு எரியணும்னு வந்தாங்க, கடைசியில் ஒருத்தருமே இல்லை. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்யறவங்க. திரும்பி பாருன்றாரு, திரும்பி பார்த்தா அவரை கல்லெறியருக்கு ஒருவருமே இல்லை. ஆண்டவர் தீர்க்கமாய் சொன்ன, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, போ, இனி பாவம் செய்யாத. பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம்மாண்ணா, சரி பொழைச்சிப்போ, போ, இன்னும் இந்த நாளைக்கு கூட பொழைச்சிப்போ, போ. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த மரம் கனி கொடுக்காதுப்பா, இந்த மரம் கனியே கொடுக்காது, இது வெட்டி போட்டுருவோம், இந்த மரம் நமக்கு தேவையே இல்லை, இதை நம்ம வெட்டி போட்டுருவோம், இது தோட்டத்தை காத்துக்கு நிற்குது, ஆனால் இதனால பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இருக்கட்டும், நல்ல கனி கொடுக்குற மரமாக அது மாறும், நிச்சயமாக அது கனி கொடுக்கும், பொறுத்து நிற்போம், பார்ப்போம். அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு நாள் பொழைச்சி போ, காலையில் ஜீவனை கொடுக்குறேன்னா பொழைச்சி போ, உன் பாவங்களா இருக்கா மன்னிச்சு பொழைச்சி போ, மறுத்து பாவத்தை செய்யாத, பொழைச்சி போ. ஒவ்வொரு நாளும் பாருங்க, அவர் கிருபை மூலமாக இரக்கம் தயவு மூலமாக பார்த்துக்கங்களா, நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனை பிச்சை போடுறாரு. பொழைச்சி போ, அவருடைய தயவு அப்படி இருக்கு, போ, முதுக தட்டி கொடுத்து பொழைச்சி போ. இப்படியே தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நல்லவராய் அவர் இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே பாருங்க, ஆண்டவர் கடந்து வந்துட்டுருக்கிறாரு. எங்கே கடந்து வர்றாருன்னா, கதிரனுடைய நாட்டுக்கு அவர் கடந்து வந்துட்டுருக்கிறாரு. அவரோட மற்ற எல்லாரும் வந்துட்டுருக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் இவ்வளோ பெரிய விஸ்தாரமாக இருக்கிற பூமி, இவ்வளோ பெரிய விஸ்தாரமாக இருக்கிற அந்த பூமியில் பார்த்தீங்கன்னா, அந்த பூமியெல்லாம் சுதந்திரமாக வச்சுக்கிடாம அவன் எங்கே நிற்கிறான், கல்லறையிலிருந்து எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பூமியே அவன் அழகாக அவை படுத்து தூங்குவதற்கோ இருப்பதற்கோ சாப்பிடுவதற்கோ கடவுள் எல்லாவற்றையும் படுத்திருக்கிறார். ஆனால் அந்த மனுஷனுக்கு எங்கே படுத்து கிடக்கணும், அவன் கல்லறையில் தான் படுத்து கிடக்கான். கல்லறையிலேருந்து அவன் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். எப்படி, அவனுக்கு பிடித்த லேகியோன் என்கிற பிசாசுகள் நிறைய பிடிச்சி அவனை அந்தகார வழியில் நடத்திக்கிட்டு இருக்குது. அப்போ அந்தகார வழியில் நடத்திட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, கல்லுகளை எடுத்து அவனை தடைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிறான். காயப்படுத்தி கொண்டுகிட்டு அருவருப்பான ஒரு மனிதனை அவன் நிற்கிறான். ஆண்டவருடைய பார்வை அங்கே படுது. என்ன இவன் இப்படி அருவருப்பா நிற்கிறான், எதிர்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். ஆண்டோடைய பார்வையும் அங்கே இருக்குது, ஆண்டோடைய நடையும் நின்று கொண்டது. காரணம் என்னன்னா, அந்த பிசாசு பிடிச்சவன் அந்த பிடியிலிருந்து அவனை மாற்றி ஒரு மனுஷன் அந்த பூமியில வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டார். அவன் ஆசைப்படுகிறார். எப்படி, மனுஷனா வாழ வைக்க வேணும். அவன் பிசாசு பிடிச்சவன் தான், அவரை மனுஷனா வாழ வைக்க வேணும். அப்ப பாருங்க, அந்த லேகியோன் என்கிற பிசாசுகளை அந்த இடத்துல இருந்து அவர் துரத்தி பண்டிகைக்குள்ளாக துரத்தி விடுறாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கை அப்படி டோட்டலா மாறிடுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் வஸ்திரத்தை தயாரிச்சுக்கிட்டான், ஒடுத்திக்கிட்டான், கடவுளோட போகணும்னு சொல்லி ஆசைப்படுறான். அப்ப கடவுள் என்ன சொல்றானா, நீ எங்க போயிரு, நேரம் என்ன போயிரு, எங்க போயிரு, தெக்க போய் என்னும் அந்த நாட்டுக்கு போய் நீ என்ன செய்ய, நான் உனக்கு கொடுத்த உனக்கு செஞ்ச அற்புதத்தை நீ என்ன பண்ணு, பிரசித்தம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதை மார்க் 5 அதிகாரத்தில் நம்மளால் காண முடிகிறது. எவ்வளோ நல்லவர் நம்முடைய ஆண்டவர்.
பிசாசுகளை துரத்துறாரு, பாவிகளை விடுதலை பண்ணுறாரு. பார்த்தீங்களா, முடவனாக இருக்கிறவங்க ஓடி நடக்க செய்கிறாரு. காரணம் என்ன? அவருடைய கண்களுக்கு முன்பாக முடங்கி எவனும் கிடக்கக்கூடாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக யாரும் அசுத்தமுள்ளவனா இருக்கக்கூடாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக யாரும் பிசாசுகளுக்கு அடிமையாயிடக்கூடாது. நல்லவங்களாவே இருக்கணும், நல்லவங்களாவே இருக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறபடினால அவரை நேசிக்கிற ஜனங்கள் நல்லவங்களா இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். பாருங்க, எவ்வளவு அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அவரை கொல்லும்படி வகை தேடினாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் தம்முடைய சிநேகிதனாகிய தாவீதை அப்படியே அவருடைய உயிரை காப்பாற்றி அழகாய் கொண்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சாரு. எல்லாவற்றையும் பார்த்து ருசித்து போன அந்த தாவீது அவர் சொல்லுவா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே நாம் நல்லவராய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற தகப்பன் நமக்கு உண்டு. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் சொல்லி ஆசைப்படுகிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. நம்முடைய பாதை நன்றாய் இருக்க வேண்டும் ஆசைப்படுகிற நம்முடைய தகப்பன் நமக்கு உண்டு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ நல்லவர். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லவனுக்காக ஒரு ஜீவனை கொடுக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக கடைசியா தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து விட்டார். எல்லா சொட்டு ரத்தம் இந்த பூமியில விழும்படி எல்லா விதமான ரத்தத்தையும் கொடுத்து விட்டு உயிரிழந்தார். கடைசியில் அவர் உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி போகும் பொழுது உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி கடந்து போனார். என்ன காரணம் சொன்னா, எல்லாரும் என் மக்கள், எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள், எல்லாரும் பரத்துக்கு நேர கடந்து வர வேண்டும், பரலோக ராஜ்யத்தை நிரப்ப வேண்டும் என்ற ஆசை அவருக்கு அதிகமாய் அவரிடத்தில் காணப்பட்டது என்பது உண்மைதான். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வீகமாக கொண்டிருப்பது நம்முடைய வாழ்க்கையில கிடைத்த பெரிய பாக்கியம் அல்லவா? பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம் எது என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நல்லவராகிய ஆண்டவரை நம் தெய்வமாக கொண்டிருப்பது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாம் கடந்து செல்லுவோம். அப்படி நாம் கடந்து செல்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். கர்த்தரை நாமும் மகிமைப்படுவதாக. ஆமென்.